நாங்கள் காபோத சாதாரண தரத்தில் பகுதி 1A யிலே 1000 வினாக்களை நாங்கள் கற்க உள்ளோம். இவை உங்களது காபோத சாதாரண பரீட்சைக்கு ஒரு முன்னாயத்தமான வினாத்தாள்களாக உங்களுக்கு அமையும். இந்த முன்னாயத்தமான வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் நீங்கள் காபோத சாதாரண தரத்தில் எதிர்கொள்ளும் பகுதி 1A வினாக்களான அந்த 25 வினாக்களையும் செய்வதற்கு இவை உறுதுணையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போது கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையின் 1000 கணித பிரசினங்கள் எனும் தொடர் பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம். அதிலே ஒவ்வொரு வினாத்தாளிலும் 25 வினாக்கள் வீதம், அதாவது உங்களது பகுதி 1A உள்ள அந்த 25 வினாக்களுக்குரிய கட்டமைப்பிலே நாங்கள் இந்த வினாக்களை தயாரித்துள்ளோம். இவை ஒவ்வொரு படிமுறையாக உங்களுக்கு இங்கே விளங்கப்படுத்தப்படும். அந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே நடந்த காபோத சாதாரண பரீட்சை வினாக்களை செய்து பார்த்து பயிற்சி பெறுவதன் மூலம் உங்களுடைய காபோத சாதாரண பரீட்சையை மிக இலகுவில் தோற்ற முடியும். கணிதம் என்பது ஒரு மிக இலகுவான ஒரு பாடம். உங்களுக்குரிய வினாத்தாலும் அந்த இலகுவிலிருந்து கணிதம் என்ற வகையில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இதிலே சில வினாக்களானது பாடத்திட்டத்தில் கொஞ்சம் சிறிது கடினமாக இருந்தாலும் இதை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் மேலதிக அறிவினை நீங்கள் ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை நாங்கள் சிறிய சிறிய வினாக்களாக நாங்கள் தொகுத்து சில கடினமான வினாக்களையும் சேர்த்துள்ளோம். அவற்றினை நீங்கள் பயிற்சிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகளை செய்து பார்ப்பதன் மூலம் காபோத சாதாரண பரீட்சையில் நீங்கள் சித்தி வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய திறனை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இதிலே மொத்தம் 4 பக்கங்களாக இந்த வினாத்தாள் உண்டு. 1, 2 மற்றும் 3, 4 என்ற வகையில் ஒன்றிலிருந்து 25 வகையான வினாக்கள் இங்கே பொருத்தமான இடைவெளிகளுடன் இங்கே தரப்பட்டுள்ளன. நாங்கள் உங்களுக்கான இந்த படிமுறைகளையும் இந்த வினாத்தாளின் விடைகளை படிமுறை ரீதியாக வழங்கப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு இதை மிக இலகுபடுத்தக்கூடும் என நாங்கள் நம்புகிறோம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த பாடத்திட்டத்தின் முதலாவது வினாத்தாளான இந்த 25 வினாக்களுள் நாங்கள் தொடர்ந்து நுழைய போகிறோம். நீங்கள் தயாராமானவர்களே எங்களுடன் இணைந்து கற்பதற்கு? ஆம் மாணவர்களே, நாங்கள் முதலாவது வினாவுக்கு அடுத்து செல்ல உள்ளோம். ஆம் மாணவர்களே, நாங்கள் முதலாவது வினாத்தாளின் முதலாவது வினாவை தற்போது நோக்க உள்ளோம். பாருங்கள், இதிலே பாருங்கள், எங்களுக்கான முதலாவது வினாவை 7 மாம்பழங்களின் விலை ரூபாய் 280 ஆகும் எனின் 1 டசின் மாம்பழங்களின் விலையை காண்க. அப்ப 7 மாம்பழங்களின் விலை ரூபாய் 280. 1 டசின் மாம்பழம் எனும் போது 1 டசின் எனும்போது அது எத்தனைக்கு சமனாகும்? 1 டசின் 12 மாம்பழங்களுக்கு சமமாகும். ஆகவே நாங்கள் இப்போது 7 மாம்பழங்களின் விலையை கொண்டு 12 மாம்பழங்களின் விலையை நாம் காணுவோம். பாருங்கள், நாங்கள் 7 மாம்பழங்களின் விலை மாம்பழங்களின் விலை ரூபாய் 280. நாங்கள் எப்போதும் இந்த அலகுகளை கவனித்தல் வேண்டும் மாணவர்களே. இந்த அலகுகள் முக்கியம். அப்ப 7 மாம்பழங்களின் விலை 280 எனில் 1 மாம்பழத்தின் விலையை காண வேண்டும். 1 மாம்பழத்தின் விலையை கண்டோமெனில் 12 மாம்பழங்களின் விலையை காண்பது இலகு. ஆகவே நாங்கள் முதலில் 1
ஒரு மாம்பழத்தின் விலை. ஆகவே பாருங்கள், இப்போது 7 மாம்பழங்களின் விலை 280. ஆகவே ஒரு மாம்பழத்தின் விலையை காணவும் 280-னை 7ஆல் வகுப்போம். 7ஆம் பாய்வாடியில் என்ன? 7 1 7, 7 2 14, 7 3 21, 7 4 28. ஆகவே இங்கே 240. பாருங்கள், இப்போது ஒரு மாம்பழத்தின் விலை கண்டுவிட்டோம். ஆகவே இதனை கொண்டு 12 மாம்பழங்களின் விலையை காணவும். ஆகவே ஒரு டசின் மாம்பழங்களின் விலை பாருங்கள், ஒரு டசின் என்னும் போது 12 மாம்பழங்கள். ஆகவே நாங்கள் 40-னை 12-னால் பெருக்குவோம். 12 தர 0 0, 12 4 48. ஆகவே 480. பாருங்கள், எங்களுக்கான விடையை நாங்கள் எப்போதும் பகுதி 1 இருப்பினும் பகுதி 2 இருப்பினும் நாங்கள் அந்த விடைகளை எழுதும் போது ஒரே வரியில் எழுதாமல் அதை பகுதியாக எழுதும் போது எங்களுக்கான அந்த முழு வினாக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களை, நாங்கள் இப்போது இந்த 2வது வினாவை நோக்குவோம். சுருக்குக. மிக இலகுவானது ஒன்று. பாருங்கள், 0.75 தர 1/0.1. நாங்கள் அதாவது பாருங்கள் 0.75-னை 0.1-னால் வகுக்க போகிறோம். 0.75-னை 0.1-னால் வகுக்க போகிறோம். அப்ப பாருங்கள், இந்த தசம எண்களால வகுக்க தசம எண்களால வகுப்பது மிக கடினம். தசமத்தை நாங்கள் எங்கே விடைக்கு குட்டுவது என்பதெல்லாம் பிரச்சனை. ஆனால் அதனை ஒரு நிறைவெண்ணாக்கினால் வகுத்தல் சுலபம். அப்ப இது எப்படி நாங்கள் நிறைவெண்ணாக்க முடியும்? தசம எண்களை நிறைவெண்ணாக்குவதற்கு அந்த தசமதானங்களின் எண்ணிக்கைக்கேற்ப நாங்கள் அந்த 10 வலுக்களால் பெருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், மேலே 2 தசமதானங்களை கொண்ட எண், கீழே 1 தசமதானத்தை கொண்ட எண் காணப்படுகிறது. நாங்கள் வகுக்கும் எண் தான் முழுவெண்ணாக இருக்கணும். ஆகவே இங்கே பாருங்கள், 1 தசமதானத்தை கொண்ட எண்ணாகையால் நாங்கள் மிக இலகுவாக 10-னால் பெருக்க முடியும். நாங்கள் பாருங்கள் 10-னால் பெருக்குகிறோம். அதாவது இந்த 1 தசமதானத்தை நீக்குவதற்காக 10ஆல பெருக்குகிறோம். அப்ப 2 தசமதானங்களை கொண்ட எண்ணால் வகுத்திருந்தால் நாங்கள் 10 100ஆல் பெருக்குவோம். 2 தசமதானங்கள் 3 1000-களால் பெருக்குவோம். நாங்கள் வகுக்கும் எண்ணை நாங்கள் முழு எண்ணாக மாற்றினால் பின்னர் வகுத்தல் இலகு. அப்ப பாருங்கள், மிக இலகுவாக. மேலும் இப்போது பாருங்கள், 0.75-னை 10-னால் பெருக்கும் போது 1 தசமதானம் பின்னே செல்லும். 7.5 0.1-னை 10-னால் பெருக்கும் போது 1. அதாவது பாருங்கள், 0.1 தர 10 எனும் போது 10-னால் பெருக்கும் போது நாங்கள் ஒரு 0-த்தை சேர்ப்போம். ஆனால் தசமதானத்துக்கு பின்னால் ஒரு தானம் இருக்கிறபடியால் 1.0. அந்த 1.0 தான் இங்கே 1. அப்ப 7.5 ஒன்றால் இந்த எண்ணை வகுத்தா என்ன பெருக்கினால் எனும்போதும் அதே எண் தான் கிடைக்கும். ஆகவே பாருங்கள், இது 7.5க்கு சமனாகும். நாங்கள் இந்த தசம எண்களால் வகுப்பதற்கு பதிலாக அவற்றை நிறைவெண்ணாக்குவதற்கு 10 வலுக்களால் பெருக்குகிறோம். 10 வலுக்களால் பெருக்கி பின்னர் அவற்றினை முழுவெண்ணாக்கிய பின்னர் சுருக்குதல் மிக இலகு. 3வது பாருங்கள், அது ஒரு எளிய சமன்பாடு. x-இன் கீழ் 3 சமன் மற 2 ஆயின் x-இன் பெருமானம் காண்க. x-இன் கீழ் 3 சமன் மற 2 ஆயின் x-இன் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் வரும்போது இது ஒரு எளிய சமன்பாடு மாணவர்களை. பாருங்கள், ஒரே ஒரு தெரியா கணியம், ஒரே ஒரு சமன்பாடு. அப்ப இது ஒரு எளிய சமன்பாடு. இவ்வாறான எளிய சமன்பாடுகளை நாங்கள் தீர்ப்பதற்கு
நுட்பங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன நுட்பங்களை? கூட்டினால் கழிப்போம், கழித்தால் கூட்டுவோம், பெருக்கினால் பிரிப்போம், பிரித்தால் பெருக்குவோம். அவ்வளவுதான் இங்கே செய்வோம். இங்கே ஒரே ஒரு கணித செய்கை மாத்திரம் உண்டு. என்ன கணித செய்கை இது? வகுத்தல் செய்கை. அவை வகுத்தல் செய்கை இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? பெருக்குவோம். வகுத்தால் என்ன செய்ய வேண்டும்? பெருக்கணும். என்ன எண்ணால் வகுத்துள்ளோம்? 3ஆல். ஆகவே நாங்கள் 3னால் பெருக்கினாலே போதுமானது. எக்ஸின் கீழ் 3 தர 3 சமன் மறை 2 தர 3. இருபுறமும் சமனுக்கு இந்த பக்கம் இடது பக்கம் என்ன செய்கை செய்கிறோமோ வலது பக்கம் என்ன செய்கை செய்கிறோமோ இடது பக்கமும் அதே செய்கை. இடது பக்கம் என்ன செய்கை செய்கிறோமோ அதே செய்கையை வலது பக்கமும் செய்து கொள்ளுவோம். பாருங்கள், சமனின் இருபுறமும் நாங்கள் ஒரே செய்கையை மேற்கொள்ள வேண்டும். பெருக்கினால் பெருக்க வேண்டும், வகுத்தால் வகுக்க வேண்டும், அதே எண்ணால். அது பாருங்கள், 3 நாங்கள் நீக்க முடியும். 3 ஒரு முறை, 3 ஒரு முறை. ஆகவே பாருங்கள், x தர 1 வந்து x சமன் 3 6 மறை தர நேர். வித்தியாசமான அடையாளங்கள் நாங்கள் பெருக்கப்படும் போது என்ன அடையாளம் கிடைக்கும்? மறை தர நேர் வந்து மறை 6. அப்ப x சமன் மறை 6. அது பாருங்கள், இது ஒரு மிக இலகுவான ஒரு எளிய சமன்பாடு. இந்த எளிய சமன்பாட்டை நாங்கள் தீர்ப்பதற்கு எந்த கணித செய்கை செய்கிறோமோ அதற்கு எதிரான கணித செய்கை. கூட்டினால் கழிப்போம், கழித்தால் கூட்டுவோம், பெருக்கினால் வகுப்போம், வகுத்தால் பெருக்குவோம். அவ்வளவுதான். 4ஆவதை பார்ப்போம். 2.35 மீட்டரினை சென்டிமீட்டரில் தருக. இது மிக இலகுவான வினாக்கள். உங்களது கணித பாட பரீட்சைக்கு ஒரு தயார்படுத்தலான வினாக்கள் இவை மாணவர்களே. பாருங்கள், இப்போது இது மீட்டரில் உண்டு, இது சென்டிமீட்டரில் உண்டு. ஆகவே நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரே அலகுக்கு மாற்ற வேண்டும். அதாவது நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்ற வேண்டும். மீட்டரில் உள்ளதை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். ஆகவே மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் எழுத வேண்டும். என்ன தொடர்பு? 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்களுக்கு சமன் எனின் 2.35 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்களுக்கு சமன்? 2.35 தர 100 சென்டிமீட்டர். ஆகவே பாருங்கள், நாங்கள் 2.35 மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்ற போகிறோம். ஆகவே 1 மீட்டரானது 100 சென்டிமீட்டருக்கு சமனாகையால் 2.35 மீட்டரும் 2.35 தர 100. 100னால் பெருக்குவோம். 2 தசமதானங்களை கொண்டு செல்லுவோம். பாருங்கள், ஆகவே 235 சென்டிமீட்டர். இது பாருங்கள், மிக இலகுவாக 100னால் பெருக்கும் போது 2 தசமதானங்கள் பின்னோக்கி நகரும். ஆகவே அது 235 சென்டிமீட்டராக அமையும். 5வது வினாவை பாருங்கள். உருவில் உள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானம் காண்க. இந்த உருவிலே பாருங்கள், கோணங்கள் தரப்பட்டுள்ளன. அதிலே முதலாவது பாருங்கள் 70 x. இன்னொரு கோணம் ஒன்று உள்ளது. இந்த கோணத்தை பார்ப்போம். இவ்வாறு குறியிட்டிருந்தால் இந்த கோணம் எத்தனை பாகை? 90 பாகை. அப்ப பாருங்கள், இந்த பெரிய கோணம் 90. அந்த கோணத்தை நாங்கள் இரு பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். ஒன்று x ஆகவும் மற்றது 70ஆகவும் காணப்படுகிறது. ஆகவே இந்த 70 எக்ஸும் சேரும் போது எங்களுக்கு 90 கிடைக்கும். x ஆக 70 சமன் 90 பாகை. என்ன காரணம்? இது ஒரு செங்கோணம். என்ன? 90 பாகை. 90 செங்கோணத்தை குறிப்பதற்குத்தான் நாங்கள்
இந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறோம். அதனால் தான் நாங்கள் 90 என கொள்கிறோம். இப்ப பாருங்கள், எக்ஸ் ஆக 70 பாகை 90 பாகைக்கு சமனெனில் எக்ஸை காணுவோம். எக்ஸை காண வேண்டுமெனில் இந்த 70 நாங்கள் நீக்கணும். இந்த எக்ஸுடன் 70 என்ன செய்துள்ளோம்? கூட்டியுள்ளோம். எக்ஸ் ஆக 70. ஆகவே இருபுறமும் இந்த 70 கழிப்போம். எக்ஸ் ஆக 70 சாய 70. இது ஒரு எளிய சமன்பாட்டை தீர்க்கும் முறை. சாய 70. 70 70 போனால் 0. ஆகவே எக்ஸ் சமன் 90 70 போனால் 20. நாங்கள் எக்ஸின் பெருமானத்தை காண வேண்டும். அதை நாங்கள் இப்போது 20 பாகை என்றவாறு கண்டிருக்கிறோம். மிக இலகுவாக பாருங்கள், இது ஒரு செங்கோணம், இது எக்ஸ், இது 70. ஆகவே எக்ஸாக 70 90 என்பது எளிய சமன்பாட்டு வடிவில் நாங்கள் தீர்க்கிறோம். தீர்க்கும் போது எங்களுக்கு 20 பாகை கிடைக்கிறது. ஆறாவது வினா பாருங்கள், உருவில் நிழற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை தொடை குறிப்பீட்டில் தருக. அப்ப நாங்கள் இந்த நிழற்றப்பட்டுள்ள பிரதேசத்தை நாங்கள் தொடை குறிப்பீட்டில் கொடுக்க வேண்டும். நிழற்றப்பட்ட பகுதியை ஒருக்கா கவனிப்போம் பாருங்கள். உள்ளே P எனும் தொடை, வெளியே Q எனும் தொடை. அப்ப இந்த வெளியே முழுவதுமாக இந்த வட்டம் நிழற்றப்பட்டிருந்தால் அது Q என்று நாங்கள் கூறலாம். ஆனால் அதிலே நிழற்றப்படாத ஒரு பிரதேசம் காணப்படுகிறது, அது P-க்குரிய பிரதேசம். அப்ப Q-இன் பிரதேசம் நிழற்றப்பட்டுள்ளது, அதிலே P-யின் பிரதேசம் நிழற்றப்படவில்லை. ஆகவே P தவிர்ந்த Q-வின் பிரதேசம் நிழற்றப்பட்டுள்ளது. அப்ப P தவிர்ந்ததுண்டா P-னது நிரப்பி, P தவிர்ந்த பிரதேசம் P-னது நிரப்பி, P தவிர்ந்த Q-வின் பிரதேசம். அப்ப P தவிர்ந்த பிரதேசத்துக்கும் Q-வினது பிரதேசத்துக்கும் இடையிலான அந்த இடைவெட்டு பிரதேசம் தான். ஆகவே நாங்கள் இந்த குறியீடு இடைவெட்டினை நாங்கள் இடுவோம். P'Q, P-னது நிரப்பியும் இந்த Q-வும் இடைவெட்டும் பிரதேசம் மாத்திரமே இங்கே நிழற்றப்பட்டுள்ளது. மிக இலகுவாக பாருங்கள், P' இடைவெட்டு Q என்பதை நாங்கள் அறிந்தோம். நிழற்றப்பட்டுள்ள பிரதேசத்தில் நிழற்றப்படாதது எதென்று பார்ப்போம். அது P. அவ P நிழற்றப்படவில்லை, P தவிர்ந்ததுடன். P தவிர்ந்த என்று வரும்போது இந்த வெளியில் உள்ள அவ்வளவும் வரணும். ஆனால் அவ்வளவும் வரைய இல்லை, Q மட்டும்தான் வருது. ஆகவே P' இடைவெட்டு Q. இப்போது 7வது வினாவுக்கு செல்லுவோம். கோவை 3a-7b இருந்து a-b எனும் கோவையை கழிக்க. அப்ப பாருங்கள், நாங்கள் இந்த 3a-7b இருந்து இந்த a-b நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது 3a-7b இருந்து கழிக்க உள்ளோம் a-b-னை. பாருங்கள், இந்த கழிக்கும் போது கட்டாயம் அந்த கோவையை அடைப்பினுள்ளிடுதல் வேண்டும். இந்த கோவையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடைப்பிடுதல். கூட்டும் போது பிரச்சனை இல்லை, கழிக்க கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்? அடைப்பிட்டு தான் கழிக்கணும். மிக அவதானமாக நோக்கணும் மாணவர்களே. பாருங்கள், இந்த கழிக்கும் போது அடைப்புடன் தான் நாங்கள் கழிக்க முடியும். ஆகவே பாருங்கள், இப்போது 3a-7b இப்ப கழிக்கும் போது பாருங்கள், அடைப்பை நீக்குவோம். மறை என்பது மறை ஒன்றர் அர்த்தம். அப்ப பாருங்கள், மறை ஏனது குறி நேர். அப்ப மறை தர நேர் மறை, இதன் குறியும் மறை சாய. இது பாருங்கள், மறைக்குறி சாய. அப்ப ரெண்டு மறை தர மறை அல்ல சாயதர சாய என்ன வரும்? சகபி. பாருங்கள், இங்கே மறை, மறை தர நேர் மறை, மறை தர மறை நேர். அவை பாருங்கள், அடையாளம் மாறுது. அப்ப நாங்கள் நேரே எழுதியிருந்தால், அடைப்பிடாமல் எழுதியிருந்தால் நாங்கள் இதை சாயண்டே போட்டிருக்கோம். கட்டாயம் கழிக்கும் போது என்ன இருக்கணும்? அடைப்பிட்டு தான் நாங்கள் கழிக்க வேண்டும். ஒரு சிறிய கோவையெனில் இது இலகுவாக இருக்கின்றது. கொஞ்சம் பெரிய கோவைகளை கழிக்கும் போது கட்டாயம் நீங்கள் அந்த அடைப்பிடுவதன் மூலம் தான் அந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போது பார்ப்போம்.
நிகர்த்த உறுப்புகளை நாங்கள் கூட்டலாம். பாருங்கள், நிகர்த்த உறுப்புகளை கூட்டலாம், கழிக்கலாம். நிகராத உறுப்புகளை நாங்கள் கூட்ட முடியாது. அப்ப பாருங்கள், ஏயுடன் ஏஐயும் பியுடன் பிஐயும் தான் நாங்கள் சேர்க்க முடியும், கூட்ட முடியும் அல்லது கழிக்க முடியும். 3a சாய a, 3ல் a போன அவ்வளவு 2a. பியை பார்ப்போம். இது 7b, அங்கே ஒரு b. அப்போ 7bயும் ஒரு bயும் 8b. 2a சாக 8b என்றவாறு நாங்கள் இங்கே எழுத முடியும் மாணவர்களே. பாருங்கள், மிக இலகுவாக இந்த கழிக்கும் போது அடைப்பிடுகிறோம். அடுத்து நிகர்த்த உறுப்புகளை மட்டும்தான் சுருக்க முடியும் என்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். இங்கே a சமன் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகும். தொடை ஏயிலிருந்து தெரிவு செய்யப்படும் ஓர் முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. அப்போ தொடை ஏயிலே உள்ள மூலகங்கள் 0 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள். அதிலே நாங்கள் ஒரு எண்ணை எடுக்கிறோம், அது முதன்மை எண்ணாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள், மிக இலகுவாக தொடை ஏயிலே உள்ளவை மொத்தம் 10 இலக்கங்கள். அப்ப ஏயில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் காண முடியும். 10 மொத்தமாக எங்களுக்கு 10. ஏலிருந்து எடுப்பது முதன்மை எண்களின் முதன்மை எண்களை மிக இலகுவாக நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இவற்றுள் பாருங்கள் முதன்மை எண்களை மாணவர்களே. முதன்மை எண்கள் என்னென்ன? 2, 3, 5, 7 பிரைம் நம்பர்ஸ். இதுக்குள்ள 2, 3, 5, 7 மாத்திரமே முதன்மை எண்களாகும். அப்ப முதன்மை எண்கள் எத்தனை உண்டு இங்கே? 4. ஆகவே முதன்மை எண்களாக இருப்பதற்கான நிகழ்தகவு மொத்தம் 10. 10ல் எத்தனை இருக்கு? 4. ஆகவே நிகழ்தகவு 10ல் 4. பாருங்கள், முதலில் தொடையில் எத்தனை மூலகங்கள் உண்டு என கண்டோம். அந்த மூலகங்களுள் எத்தனை முதன்மை எண்கள் என்பவற்றை கண்டோம், அது 4. ஆகவே மொத்தம் 10ல் 4 தான் எங்களுக்கான நிகழ்தகவு. இதை பார்த்தவுடன் தெரியுது இரண்டுமே 2இன் மடங்குகள். ஆகவே நாங்கள் பகுதியையும் தொகுதியையும் 2னால் வகுக்க முடியும். 2னால் வகுத்தோம் எனில் 5 10, 2 4. பாருங்கள், 5 2 மிக இலகுவாக இவற்றினை நாங்கள் எளிய வடிவில் மாற்ற முடியும். பாருங்கள், முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை நாங்கள் கண்டோம். 9வது வினாவை பார்ப்போம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானம் காண்க. இங்கே பாருங்கள், ஒரு முக்கோணி தரப்பட்டுள்ளது. முக்கோணியின் ஒரு பக்கத்திற்கு சமாந்தரமாக அதன் மற்ற உச்சியினோடு ஒரு நேர்கோடு வரையப்பட்டுள்ளது. அந்த கோணம் எக்ஸ் என தரப்பட்டுள்ளது. இது ஒரு இருசமபக்க முக்கோணி எனவும் தரப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த 2 பக்கங்களுக்கு இந்த சமம் என்ற அடையாளம் இடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இப்போது இந்த எக்ஸின் பெருமானத்தை காண்போம். பார்ப்போம் மாணவர்களே. இந்த கோணம் எக்ஸ் எனின் இந்த கோணமும் எக்ஸ் ஆக இருக்கும். எவ்வாறு எக்ஸ் ஆக அமையும் மாணவர்களே? ஆம், என்ன வடிவில் உண்டு? Z வடிவில் இருக்குது. ஆகவே இது எக்ஸ். காரணம் ஒன்று விட்ட கோணங்கள். ஒன்று விட்ட கோணங்கள் சமன். ஏன் சமாந்தரம் Z வடிவில் உண்டு. ஆகவே இவை ஒன்று விட்ட கோணங்கள், ஆகவே சமனாக உண்டு. அடுத்து பார்ப்போம். இது ஒரு இருசமபக்க முக்கோணி. இந்த தரவில் தரப்பட்டிருக்கு. அப்ப இருசமபக்க முக்கோணியனின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமம். சமமான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். ஆகவே இங்கே சமனான பக்கங்களாக இவை 2. ஆக அவற்றுக்கு எதிரான கோணங்கள் இந்த 2. ஆக இது எக்ஸ் எனில் இதுவும்
எக்ஸ் ஆக அமையும். ஆக பாருங்கள், நாங்கள் இப்போது இந்த முக்கோணியின் 3 கோணங்களில் ஒன்று ஏற்கனவே 70 என தரப்பட்டுள்ளது. ஒரு கோணத்தை நாங்கள் ஒன்று விட்ட கோணங்களின் அடிப்படையில் எக்ஸ் என எடுத்தோம். அதனை கொண்டு நாங்கள் எழுத முடியும் மற்ற கோணத்தை. பாருங்கள், மிக இலகுவாக எழுதலாம். அது ஒரு இரு சமபக்க முக்கோணி. ஆக இது எக்ஸ் எனில் இதுவும் எக்ஸ் ஆக அமையும். ஆகவே இதிலிருந்து பாருங்கள், நாங்கள் இந்த முக்கோணின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எழுதுவதன் மூலம் இந்த எக்ஸின் பெருமானத்தை காணலாம். ஆகவே பார்ப்போம். இப்போது முக்கோணியின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை மிக இலகுவாக எக்ஸாக 70 சமன் 180. நாங்கள் எந்த ஒரு தொடர்பையும் பயன்படுத்தும் போது அதற்குரிய காரணங்களை நாங்கள் அருகில் எழுதுவோம். ஆக இதுக்கு நாங்கள் எழுதுவோம் முக்கோணியின் அகக்கோணங்கள். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்கள். அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. மிக இலகுவாக பாருங்கள், முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாகையால் இந்த 3 அகக்கோணங்களையும் நாங்கள் எடுத்தோம். எக்ஸ் எக்ஸ் 70 180. சுருக்கலாம் பாருங்கள், ஒரு எக்ஸும் ஒரு எக்ஸும் 2 எக்ஸ், ஒரு மாம்பழமும் ஒரு மாம்பழமும் 2 மாம்பழம். 2 எக்ஸ் ஆக 70 சமன் 180. இது ஒரு எளிய சமன்பாடு. ஆகவே நாங்கள் அடுத்து இதனை தீர்ப்போம். 2x சாக 70 சாய 70 சமன் 180 சாய 70. இருபுறமும் இந்த 70ஐ கழிக்கின்றோம். இதிலிருந்து 2x சமன் 180 70 நாங்கள் கழித்தால் 110. 2x ஆன 110. அப்போ ஒரு x 2 வகுக்கின்றோம். 2 வகுக்கும் போது x சமன் பாருங்கள், x சமன் 110க்குள் 2 எத்தனை முறை? 5 10 1 மீதி, மீண்டும் ஒன்று மீதி எனும் போது 10. அப்ப 5 10 55. அப்போ நாங்கள் பாருங்கள், இந்த எக்ஸின் பெருமானத்தை கண்டுவிட்டோம். இந்த எக்ஸ் தான் இதில் தரப்பட்டுள்ள எக்ஸ், இதில் தரப்பட்டுள்ள எக்ஸ், இதில் எல்லாமே என்ன? எக்ஸ் தான். அவை பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் ஒன்று விட்ட கோணங்களை பயன்படுத்தினோம். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி இந்த எக்ஸை கண்டுள்ளோம். 10வது வினா 2 3 5 7 9 10 எக்ஸ் 12 13. இத்தரவு தொகுதியின் இடை 8 ஆகும் எனின் எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்க ஒரு தரவு தொகுதி தரப்பட்டுள்ளது. இந்த தரவு தொகுதியில் உள்ள எண் பெருமானங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன. இந்த எண் பெருமானங்களின் இடை என்றால் மாணவர்கள், இடை என்பது மிக ஈஸி, மிக இலகுவானது. எவ்வாறு? அனைத்து எண் பெருமானங்களையும் நாங்கள் கூட்டி எத்தனை எண் பெருமானங்கள் இருக்கின்றதோ அத்தனையால் வகுப்போம். இப்ப பாருங்கள், 2 4 6 8 9 எண் பெருமானங்கள் உண்டு. ஆகவே நாங்கள் இப்போது இந்த 9ஐயும் கூட்டுவோம், 9 வகுப்போம். அப்போது பெறப்படுவதுதான் இடை. அந்த இடையின் பெருமானம் 8 என இங்கே தரப்பட்டுள்ளது. பார்ப்போம். 2 3 5 7 9 10 எக்ஸ் 12 13. இது கூட்டுத்தொகை. இந்த எண் பெருமானங்கள் அனைத்தினதும் கூட்டுத்தொகை. அடுத்து 2 4 6 8 9 எண் பெருமானங்கள் இருப்பதால் இவற்றினை 9ஆல் வகுப்போம். இப்போது பெறப்படுவதுதான் இடை.
இடை எவ்வாறு 8. ஆக இந்த 9ஆல் நாங்கள் வகுக்கும் போது பெறப்படும் பெருமானம் 8 என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இது 8க்கு சமனாகும். மிக இலகு. அப்ப கூட்டுவோம் பாருங்கள். 2 3 5 5 5 10 10 7 17 9 26 26 10 36 மிக இலகுவாக 36 12 48 48 13 48 13 61 பாருங்கள். இப்போது நாங்கள் 61 சக எக்ஸின் கீழ் 9 சமன் 8 பாருங்கள். முதல் 1ஆம் இடத்தெண்களை கூட்டவும் முடியும் பாருங்கள். 3 2 5 5 9 14 7 21 26 26 29 2 31 3 மீதி 4 5 6 61. அப்போ 61 சக எக்ஸின்கள் 9 தான் 8. ஆகவே நாங்கள் இந்த 9ஐ நாங்கள் நீக்க வேண்டும். ஏன் எக்ஸை காண வேண்டும். ஆகவே இருபுறமும் நாங்கள் 9ஆல் வகுப்போம். வகுக்கும் போது பாருங்கள் 9ஐயும் நீக்கலாம் ஒரு முறை. ஆகவே மிக இலகுவாக பாருங்கள். இப்போது 61 சக எக்ஸ் தான் எண் 9 72. எக்ஸை நாங்கள் காண்பதற்காக இந்த 61 நாங்கள் கழிப்போம். 61 சாய 61 சக எக்ஸ் தான் 72 சாய 61. இதிலிருந்து நாங்கள் எக்ஸை காண முடியும் 11. ஆக பாருங்கள் எக்ஸின் பெருமானம் 11 ஆகும். மிக இலகுவாக நாங்கள் முதலில் அந்த 9 எண்களையும் கூட்டினோம். கூட்டி 9ஆல் வகுக்கும் போது எங்களுக்கு அந்த இடை கிடைக்கும். அதை சுருக்கும் போது அது 61 சக எக்ஸ் சமன் 72 ஆகும். அதிலிருந்து நாங்கள் எக்ஸை காண்பதற்கு இருபுறமும் நாங்கள் 61ஐ கழித்தோம். அப்போது பெறப்படும் விடை 11. 11வது வினாவை பார்ப்போம். ax சக by சக p எனும் சமன்பாட்டில் y-னை எழுவாயாக மாற்றுக. அப்ப பாருங்கள், இப்போது இந்த y-னை ஏனைய கணியங்களின் சார்பில் நாங்கள் கொடுத்தல் வேண்டும். முதலில் அப்ப பாருங்கள், ax சக by சமன் p. இதிலே நாங்கள் y-னை எழுவாயாக மாற்ற வேண்டும். y-னை எழுவாயாக மாற்ற வேண்டும் எனில் இந்த y-யோட வர்ற கோவையை பார்ப்போம். அது by. அந்த by-ஐ விட மேலதிகமாக இங்கே ax உண்டு. இந்த ax-ம் by-யும் என்ன செய்வது? கூட்டுகிறோம். சக கூட்டினா என்ன செய்து விடுவோம்? முதலில் கழிப்போம். முதலில் நாங்கள் y-ஐ எழுவாயாக மாற்றணும். y-ஐ எழுவாயாக மாற்ற வேண்டுமெனில் y-உடன் உள்ள கோவையை தவிர்த்து மேலதிகமாக என்ன கோவை இருக்கு என்பதை பார்ப்போம். அந்த மேலதிகமான கோவையை நீக்க வேண்டும். அது இரண்டும் கூட்டப்படுகிறது. ஆகவே நாங்கள் கழிக்க வேண்டும். ax சாய ax சக by தான் p சாய ax. பாருங்கள், மிக இலகுவாக ax-ல் ax போனா 0. ஆகவே by வந்து p சாய ax-ற்கு சமனாகும். இதிலிருந்து நாங்கள் y-ஐ எழுவாயாக மாற்ற வேண்டும். இப்போது by காணப்படுகிறது. அப்ப y வேண்டுமெனில் b-யும் y-யும் பெருக்குகிறோம். ஆகவே y-ஐ காண வேண்டுமெனில் நாங்கள் இருபுறமும் b-யினால் வகுப்போம். வகுக்கும் போது பாருங்கள், b-யினை நாங்கள் நீக்கினோம் எனில் y சமன் p சாய ax-இன் கீழ் b என்றவாறு வரும். பாருங்கள், y-னை நாங்கள் எழுவாயாக மாற்றியுள்ளோம். இந்த எழுவாய் மாற்றம் என்பது அந்த கணியத்தினை ஏனைய கணியங்களின் சார்பில், அந்த உறுப்பினை ஏனைய உறுப்புகளின் சார்பில் எழுதுவது ஆகும். இந்த ஏனைய உறுப்புகளில் அந்த y காணப்படக்கூடாது. y தனியே இருத்தல் வேண்டும். அது பாருங்கள், அதற்காக நாங்கள் அந்த உறுப்புடன் உள்ள கோவையை விடுத்து ஏனைய கோவைகளை நாங்கள் படிப்படியாக நாங்கள் நீக்குவதன் மூலம் நாங்கள் இதனை எழுவாயாக மாற்றிக்கொள்ள முடியும். இது 11வது வினா.
12வது வினாவை பார்ப்போம். 12, 24, 48 எனும் பெருக்கல் விருத்தியின் அடுத்து வரும் இரு உறுப்புகளை எழுதுக. மிக இலகுவானது. எங்களுக்கு அது பெருக்கல் விருத்தி என்றே தரப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் பெருக்கல் விருத்தி மற்றும் கூட்டல் விருத்தியை பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம். கூட்டல் விருத்தி என்பது என்ன? அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமனாக இருந்தால் அது கூட்டல் விருத்தி. அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமனாக இருந்தால் அது பெருக்கல் விருத்தி. 12, 24, 48 என்றவாறு இந்த விருத்தி செல்கிறது. இங்கே அடுத்து வரும் உறுப்புகளுக்கு இடையிலான விகிதம் சமனாக உண்டு. அதாவது பாருங்கள், 24க்கும் 12க்கும் இடையிலான விகிதம் 12, 24. அதேபோல் 48 24 வகுத்தாலும் அங்கே 2. அப்போ பொது விகிதம் சமன். அதனால் தான் நாங்கள் இங்கே பெருக்கல் விருத்தி என்றவாறு சொல்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போது நாங்கள் இதனை ஒவ்வொரு உறுப்பையும் எவ்வாறு காண முடியும்? 12 தர 2 24, 24 தர 2 48. ஆகவே 48 தர 2, 48 2ஆல் பெருக்குவோம். 8 16, 8 9. அடுத்து மேலும் இவரை 2ஆல் பெருக்கினால் 96 நாங்கள் 2ஆல் பெருக்குவோம். 6 12 1 மீதி 18 1 19. ஆகவே பாருங்கள், இங்கே அடுத்து வரும் உறுப்புகள் 96 192. மிக இலகுவாக நாங்கள் இந்த பொது விகிதத்தை காண்பதன் மூலம் அடுத்து வரும் உறுப்புகளை நாங்கள் எழுதினோம். பெருக்கல் விருத்தியில் இதனை கூறுவோம். முதலாம் உறுப்பு A எனவும் இந்த 2 பொது வித்தியாசம் R எனவும் நாங்கள் இங்கே குறிப்பிடுவோம். 13வது வினாவுக்கு வருவோம் மாணவர்களே. கம்பியினால் அமைக்கப்பட்ட உரு அருகில் தரப்பட்டுள்ளது. வட்டத்தின் பரிதி 44 சென்டிமீட்டரும் AB சமன் BC சமன் CDயும் எனின் இவ்வுருவை அமைக்க தேவையான கம்பியின் மொத்த நீளம் யாது? அப்ப பாருங்கள், வட்டத்தின் பரிதி 44, அதே நேரம் AB BC CD என்பன சமன். ஆகவே நாங்கள் பார்ப்போம், இந்த உருவை அமைப்பதற்கு தேவையான கம்பியின் நீளத்தை காண வேண்டுமெனில் அதன் விட்டத்தை காண வேண்டும் அல்லது ஆரையை காண வேண்டும். அதற்காக தரப்பட்டுள்ளது என்ன? எங்களுக்கு வட்டத்தின் பரிதி தரப்பட்டுள்ளது. வட்டத்தின் பரிதி என்பது வட்டத்தினது சுற்றளவு. இந்த வட்டத்தின் சுற்றளவு தெரியும். சுற்றளவு எவ்வளவு? 44. அந்த சுற்றளவுக்கு நாங்கள் என்ன சமன்பாட்டில் நாங்கள் பிரயோகிக்க முடியும்? பைடியை அல்லது 2πr நாங்கள் பாவிக்க முடியும். இங்கே பாருங்கள், பைடியை பாவிப்பது இலகு. ஏனெனில் இந்த BC நீளத்தை நாங்கள் நேரடியாக காணலாம். 2πr பாவிச்சு கண்டாலும் ஆரையை கண்டு பேர்ந்து நாங்கள் விட்டத்தை கண்டு 2ஆல் பெருக்க வேண்டும். விட்டத்தை காண்பதற்கு R, அதாவது ஆரையை 2ஆல் பெருக்குவோம். அதை விட நேரடியாகவே நாங்கள் விட்டத்தை காணுவோம். பாருங்கள், பைடி சமன் 44 சென்டிமீட்டர். பைடி எனும் போது பையிற்கு பதிலாக நாங்கள் வளமையாக 22 எண்களை நாங்கள் பிரதியிடுவோம். 22 7 தர D சமன் 44. ஆக டியை காண்பதற்கு இருபுறமும் 22ஆல் வகுப்போம், 7ஆல் பெருக்குவோம். அப்ப D சமன் 44 தர 7 கீழ் 22. இதை நீங்கள் குறுக்கு பெருக்கம் எனவும் சொல்லலாம். பிரிச்சா பெருக்கிறோம், பெருக்கினா பிரிக்கிறோம் எனவும் சொல்ல முடியும். பிரிச்சால் பெருக்க வேண்டும், பெருக்கினால் பிரிக்க வேண்டும். 44 22, 22 2 மடங்கு. இது 1, இது 2. ஆகவே D சமன் 7 14 சென்டிமீட்டர். நாங்கள் என்ன செய்வோம்? D கண்டுட்டம் தான் என்று போட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். கேள்வி இருக்க பாருங்கள். இவ்வுருவை அமைக்க தேவையான கம்பியின் மொத்த நீளம். எங்களுக்கு விட்டம் காண்பது என்னதுக்காக? அந்த கம்பியின் மொத்த நீளத்தை காண்பதற்கு. அப்போ விட்டம் காண்பது எங்களுடைய வேலை முடிந்து விட்டதா? இல்லை, கம்பியின் மொத்த நீளம் வேணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்?
இந்த பரிதி அது 44, இந்த விட்டம் 14. ஆனால் பிசியும் ஏபியும் சிடியும் சமன். ஆகவே 3 14களும் ஒரு 44. ஆகவே பாருங்கள், நாங்கள் இதிலிருந்து நாங்கள் எழுதுவோம் தேவையான கம்பியின் மொத்த நீளம். பாருங்கள், பரிதி 44, 14 ஏபியின் நீளம், பிசியும் 14, சிடியும் 14. ஆகவே பாருங்கள், இவை 4ஐயும் நாங்கள் கூட்டுவோம். 4 4 8 4 12 4 16. 1 மீதி 1 1 2 3 4 4 8. ஆகவே 86 சென்டிமீட்டர். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இப்போது இந்த தேவையான கம்பியின் அமைக்க தேவையான கம்பியின் மொத்த நீளத்தை கண்டுள்ளோம். இது உங்களுக்கு 13வது வினா. 14வது வினாவை பார்ப்போம். பொருள் ஒன்று 20 வீத இலாபத்துடன் ரூபாய் 720க்கு விற்கப்பட்டது எனின் அதன் கொள்விலை யாது? அப்ப 20 வீத லாபத்துடன் நாங்கள் விற்கிறோம் 720 ரூபாவுக்கு. அப்ப லாபத்துடன் விற்கும் போது அந்த விற்ற விலையானது எவ்வாறு வரும்? அந்த பொருளின் கொள்விலையுடன் அந்த இலாபத்தை சேர்க்கும் போதுதான் எங்களுக்கான அந்த விற்ற விலை பெறப்படும். பாருங்கள், இந்த 20% எனும் போது 20 100 வீதம் எனும் போது அங்கே 100க்கு 20% எனும் போது 100க்கு 20. அதாவது பொருளின் கொள்விலை 100 எனின், அதாவது பொருளின் கொள்விலை 100 எனின் அங்கே இலாபம் 20. ஆகவே இலாபம் 20 எனின் விற்ற விலை 120. விற்ற விலை 120. பாருங்கள், கொள்விலை மிக இலகுவாக பாருங்கள். கொள்விலை இலாபம் விற்ற விலை. பாருங்கள், இப்போது கொள்விலை 100 எனின் இலாபம் 20% 20. ஆகவே விற்ற விலை 120. மிக இலகுவா. கொள்விலை 100 எனின் இலாபம் 20. ஆகவே விற்ற விலை 120. இப்போது பாருங்கள், விற்கிறோம் நாங்கள் ரூபாய் 720க்கு. கேட்கப்பட்டது இந்த கொள்விலை. அப்ப பாருங்கள், கொள்விலை 100 எனின் விற்ற விலை 120. ரெண்டுக்கு நேரடியாக தொடர்பு எடுக்கலாம். கொள்விலை எக்ஸ் எனின் 720. இங்கே தெரியா கணியம் கொள்விலை. ஆகவே நாங்கள் திரும்பி வருவோம். எவ்வாறு? விற்ற விலை 120 எனின் கொள்விலை 100. ஏன் விற்ற விலை தான் எங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு? 720. ஆக 720 எனின் அவ்வளவு. பாருங்கள், மிக இலகுவாக. விற்ற விலை 120 எனின் கொள்விலை 100. பாருங்கள், மிக இலகுவா. ஆகவே விற்ற விலை 720 எனின் கொள்விலை கூறுங்கள். 120 எனின் 100. ஆகவே 720 எனின். அப்போ ஒரு அலகுக்கு காணுவோம். 120க்கு 100. ஆகவே ஒன்றுக்கு 100ன் கீழ் 120. ஆகவே 720க்கு எவ்வளவு? மிக இலகுவாக பாருங்கள். பூஜ்ஜியங்களை நாங்கள் நீக்கலாம். பாருங்கள், பன்னீர் 1 12 பன்னீர் 6 72. பன்னீர் 6 72. அது 100 தர 6. 100 6ஆல பெருக்கிற மிக இலகு. 100 தர 6 எவ்வளவு? 600. ஆகவே பாருங்கள், ரூபாய் 600.
ஆக எங்களுடைய தொடர்பை நாங்கள் தெரிந்ததிலிருந்து தெரியாததற்கு கொண்டு செல்ல வேண்டும். விற்ற விலை தெரியுமாதலால் கொள்விலையை நாங்கள் எழுதுகிறோம். மிக இலகுவாக பாருங்கள், இந்த தொடர்பினை எழுதுவதன் மூலம் இலகுவாக நாங்கள் கொள்விலையை காண்கிறோம். அடுத்து 15வது வினா. 3x-1 சிறிது அல்லது சமன் 11 எனும் சமநிலையை தீர்த்து அதன் முதன்மை எண் தீர்வுகளை எழுதுக. முதலில் நாங்கள் இந்த சமநிலையை பாருங்கள், 3x-1 சிறிது அல்லது சமன் 11 எனும் சமநிலையை தீர்த்து அதன் முதன்மை எண் தீர்வுகளை, அப்ப தீர்வுகள் அல்ல மாணவர்களே, முதன்மை எண் தீர்வுகளை நாங்கள் எழுத வேண்டும். அவ்வாறு எழுத வேண்டும் எனில் முதலில் நாங்கள் இந்த சமநிலையை தீர்க்க வேண்டும். 3x-1 சிறிது அல்லது சமன் 11. ஆகவே நாங்கள் இருபுறமும் பாருங்கள் 1ஐ கூட்டுவோம். ஆகவே பாருங்கள் 3x சிறிது அல்லது சமன் 12. சமநிலையை நாங்கள் தீர்க்கும் போதும் எளிய சமன்பாட்டை தீர்த்தல், அதாவது சமன்பாடுகளை தீர்க்கும் நுட்பத்தை தான் பயன்படுத்துவோம். கூட்டும் போது கழிப்போம், கழிக்கும் போது கூட்டுவோம். ஆகவே நாங்கள் இப்போது எக்ஸை காண்பதற்காக 3ஆல் வகுக்கிறோம். எக்ஸ் சிறிது அல்லது சமன் 4. ஆகவே இதன் தீர்வுகளை நாங்கள் எழுதலாம் பாருங்கள். 4 3 2 1 0 மறை 1 என்றவாறு செல்ல போகிறது. இதற்குள் நாங்கள் என்னத்தை காண வேண்டும்? கேட்டது முதன்மை எண் தீர்வுகள். அப்ப முதன்மை எண்கள் என்னென்ன? இதிலே என்னென்ன முதன்மை எண்கள்? 3 2. ஆகவே முதன்மை எண் தீர்வுகள் இந்த 2 3 மாத்திரமே. ஒன்று ஒரு முதன்மை எண் அல்ல, ஏனெனில் அதற்கு ஒரே ஒரு காரணி மாத்திரம் உண்டு. 4 2க்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருப்பதால் அதுவும் முதன்மை எண் அல்ல. அவை எங்களுக்கான தீர்வுகள் 2 3 மாத்திரமே. அவைதான் இந்த முதன்மை எண் தீர்வுகள். இந்த தீர்வுகளுள் முதன்மை எண்ணாக உள்ளவைதான் எங்களுக்கான வினா. இது 15வது வினா. 16வதுக்கு செல்லுவோம். 16வது வினாவை பாருங்கள். ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் முக்கோணி OAB பாருங்கள். இந்த முக்கோணி OAB எவ்வகையான முக்கோணி என்பதுதான் உங்களுக்கான வினா. இப்போது பார்ப்போம். இது ஒரு மிக இலகுவா பாருங்கள். இந்த வட்டத்திலே மையமோ இது இந்த AOB எனும் கோணமானது இந்த AB எனும் வில் இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம். அதே போல பாருங்கள், ACB என்பது அவ்வில் எஞ்சிய பரிதியில் எதிரமைக்கும் கோணம். அப்ப இந்த பரிதி கோணத்துக்கும் மைய கோணத்துக்கும் இடையிலான தொடர்பு, இந்த மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது பரிதியில் எதிரமைக்கிற கோணத்தின் 2 மடங்கு. ஆகவே இந்த 30 பாகையின் 2 மடங்கு தான் இங்கே வரும். அது 60. ஒரு கோணம் 60. அடுத்து இந்த OAயும் OBயும் எவ்வாறான பக்கங்கள்? அவை ஆரைகள். ஆரைகள் எனும் போது இரண்டும் எவ்வாறு இருக்கும்? சமனாக காணப்படும். அவை சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அது ஒரு இரு சமபக்க முக்கோணியாக அமையும். ஆகவே நாங்கள் இவற்றினை ஒரு எக்ஸ் என கொண்டோம் எனில் இங்கே 60, எஞ்சியது 120, அதின் அரைவாசி இதுவும் 60 60 வரும். இந்த முக்கோணியின் 3 கோணங்களும் 60. ஆகவே இந்த முக்கோணி எவ்வாறு முக்கோணி 60 எனின் அனைத்து கோணங்களும் சமன். ஆகவே அனைத்து பக்கங்களும் சமன். அவை அனைத்து பக்கங்களும் சமன் எனில் இது ஒரு சமபக்க முக்கோணி. ஆக நாங்கள் இதை எவ்வாறு எழுதுவது பார்ப்போம். முதலில் இந்த AOB எனும் கோணத்தை காணுவோம். இந்த AOB எனும் கோணமானது 2 மடங்கு ACB. இதுக்குரிய காரணம் மாணவர்களே, மையத்தில்
எதிரமைக்கும் கோணம் சமன் பரிதியில் எதிரமைக்கும் கோணம். அதாவது மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு 2 மடங்கு பரிதியில் எதிரமைக்கும் கோணம். பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு தான் மையத்தில் எதிரமைக்கும் கோணம். ஆகவே AOB சமன் 2 தர 30 60. அப்ப AOB என்ற கோணத்தை கண்டாச்சு. ஆனால் AOBும் OBயும் சமன். ஆனால் AOBும் OBயும் சமன் வட்ட ஆரைகள். ஆகவே இந்த 2 பக்கங்களுக்கு எதிரான கோணங்களும் சமன். ஆக நாங்கள் இதிலிருந்து சொல்லலாம் இந்த 2x சமன் 120. ஏன் இதுல இந்த 60 நாங்கள் நீக்க முடியும் பாருங்கள். ஆகவே 2x சமன் 180 இருந்து அந்த 60 கழிப்போம். 2x சமன் 120. 2 வகுக்கும் போது x சமன் 60. ஆகவே இந்த 3 கோணங்களும் சமனாகையால் அவற்றுக்கு எதிரான பக்கங்கள் சமன். ஆகவே இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் முக்கோணி AOB ஓர் சமபக்க முக்கோணி. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதனை சமபக்க முக்கோணி என்பதை கண்டுபிடித்தோம். அடுத்து 17வது வினாவை பார்ப்போம். இணைகரம் ABCD. இங்கே இணைகரம் ABCD தரப்பட்டுள்ளது. ABCDயில் கோணங்கள் D, C ஆகியவற்றின் இரு கூறாக்கிகள். இந்த இணைகரத்தின் கோணங்கள் DC எனும் போது இந்த ADBயை குறிக்கும், C எனும் போது BCDயை குறிக்கும். ஓவில் சந்திக்கின்றன எனின் CODயின் பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த D இன் இரு கூறாக்கி, அதே போல பாருங்கள் C இன் இரு கூறாக்கி, அதாவது இது ஏனில் இதுவுமே பிஎனில் பி. எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா இந்த O எனும் கோணம். இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமாந்தரம். சமாந்தரம் எனும் போது இந்த டிக்கும் சிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இவை நேய கோணங்கள். அப்ப நேய கோணங்கள் எவ்வாறு இருக்கும்? நேய கோணங்கள் மிகை நிரப்பியாக காணப்படும். அப்ப பாருங்கள், இந்த டியும் சி எனும் கோணத்தை நாங்கள் கூட்டினால் அது 180 பாகை. ஏனெனில் அவை நேய கோணங்கள். ஆகவே பாருங்கள், இங்கே இதனை நாங்கள் இந்த டியினை 2a என்றவாறு எழுதலாம், பியினை நாங்கள் 2b என்றவாறு எழுதலாம். இரண்டு a சக 2b சமன் 180. ஆகவே நாங்கள் இதிலே இந்த இரண்டான அந்த பொதுக்காரணியை வேறாக்குவோம். 2 மடங்கு a சக b தான் 180. ஆகவே அவை இருபுறமும் 2 நாங்கள் வகுக்கும் போது a சக b சமன் 90. இப்ப பாருங்கள், இந்த O எனும் கோணத்தை காணணும். அதற்காக பாருங்கள், நாங்கள் DCO எனும் இந்த முக்கோணியை எடுப்போம். எடுத்தால் பாருங்கள், எங்களுக்கு இந்த 3 கோணங்களை மிக இலகுவாக சொல்லலாம். AB, இந்த DOC, இந்த 3 கூட்டுத்தொகை 180. அப்ப பாருங்கள், நாங்கள் மிக இலகுவாக இந்த முக்கோணி DCODயில் A எனும் கோணம்
பி எனும் கோணம் இந்த டிஓசி எனும் கோணம் கூட்டினால் 180 ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு 180 முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். இப்போது ஏ சக பி தெரியும் 90. அப்ப பாருங்கள் 90 சக டிஓசி சமன் 180 பாகை. ஆகவே பாருங்கள் இப்ப ஏ சக பி சமன் 90 சக இந்த டிஓசி சமன் 180. அப்ப பாருங்கள் ஏ சக பி 90ஓட இந்த டிஓசியை கூட்ட 180. இதுல இருந்து மிக இலகுவாக இந்த டிஓசியை காணலாம். 180 சய 90 டிஓசி சமன் 90 பாகை. மிக இலகுவாக நாங்கள் இந்த இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். ஆகவே இவை நேய கோணங்கள். நேய கோணங்கள் என்ற கூட்டுத்தொகை 180 பாகை. அந்த 180 பாகையை கொண்டு நாங்கள் ஏக்கும் பிக்கும் இடையிலான கூட்டுத்தொகை ஏ சக பி 90 என கண்டோம். பின்னர் இந்த முக்கோணை சிஓடி என்ற அகக்கோணங்கள் என்ற கூட்டுத்தொகையை எழுதுவதன் மூலம் இந்த சிஓடி எனும் கோணம் 90 பாகை என காட்டியுள்ளோம். அப்ப டிஓசியும் சிஓடியும் ஒன்று. ஏன் டிஓசி எனவும் எழுதலாம் அல்லது சிஓடி எனவும் எழுதலாம். எங்களுக்கு உச்சி ஓ. ஆகவே சிஓடி சமன் 90 பாகை. இது 17வது வினா. 18வதை பார்ப்போம். அருகே தரப்பட்டுள்ள செவ்வக வடிவான தகட்டிலிருந்து 7 சென்டிமீட்டர் ஆர கொண்ட வட்டங்கள் எத்தனை வெட்ட முடியும்? இங்கு ஒரு செவ்வக வடிவு ஆன ஒரு தகடு தரப்பட்டுள்ளது. இந்த தகடு பாருங்கள், நீளம் 60 சென்டிமீட்டர், அகலம் 28 சென்டிமீட்டர். நாங்கள் வெட்ட வேண்டியது 7 சென்டிமீட்டர் ஆர கொண்ட வட்டங்கள். அப்போ 7 சென்டிமீட்டர் ஆர கொண்ட வட்டத்தை நாங்கள் வெட்ட போறோம் எனில் அந்த வட்டம் பாருங்கள், அதன் ஆரை 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். ஆக இந்த வெட்டும் போது பாருங்கள், அதன் விட்டத்தின் வழியே விட்டத்தின் நீளமான பகுதி நாங்கள் வெட்டணும். விட்டத்தின் அதாவது 14 சென்டிமீட்டர் நீளமான பகுதியை நாங்கள் அகலமான பகுதியை வெட்டினால்தான் ஒரு வட்டத்தை வெட்ட முடியும். இந்த விட்டம் அதன் அதிகூடிய நீளம், அதாவது அதிகூடிய உயரம், இந்த வட்டத்தின் அதிகூடிய நீள பகுதி 14 ஆரைன்ற 2 மடங்கு. அப்ப பாருங்கள் 14 2 மடங்கு 28. ஆக இவ்வழியே இந்த அகலத்தின் வழியே நாங்கள் இரண்டு வட்டங்களை வெட்டலாம். 14 14ஆக 2 வட்டங்களை எங்களால் வெட்ட முடியும். இப்போது பாருங்கள், இந்த 60க்குள்ளே எத்தனை 14, அதன் அகல பகுதியும் எவ்வளவு 14. இந்த வெட்டக்கூடிய உயரம் அகலம் பாருங்கள் மொத்தமாக எவ்வளவா இருக்கும் 14. அந்த விட்ட பகுதியா இருக்கும். அப்போ 60க்குள்ளே எத்தனை 14 வரும் பாருங்கள், 60க்குள்ள 14. 14ஆம் பயப்பட தெரியாது. அப்ப என்ன செய்வோம், 2ஆல சுருக்கலாம். என்ன 30 7. ஆகவே 7 4 28. ஆக பாருங்கள் மொத்தமாக 4 வெட்டலாம். மிச்சமாக கொஞ்சம் போது இருக்கும். ஆனால் நாங்கள் 4 முழு வட்டங்கள் வெட்டலாம். என்ன 4 14 வரப்போகுது. அப்போ நாங்கள் இப்போது 14கள் 4 1 2 3 4 என்றவாறு நாங்கள் வெட்டுவோம். இப்போது பாருங்கள், இந்த பகுதியில் எங்களால் வெட்ட முடியாது. ஏன், அங்கே 14 வரை இல்லை. அப்போ பாருங்கள் 4 2 8 வட்டங்கள் வெட்ட முடியும். எத்தனை 8 வட்டங்கள் வெட்ட முடியும். மிக இலகுவாக பாருங்கள், இந்த 28க்குள்ளே இத்தனை 14 2, 60க்குள்ளே இத்தனை 14 வருது 4. ஆகவே 4 2 8. 4 2 8. மிக இலகுவாக மீதியாக உள்ளதை வெட்டி பொருத்த முடியுமா? இல்லை, முழு வட்டங்கள். ஆகவே பாருங்கள்,
அதை வகுத்து பார்த்து எத்தனை மடங்கு முழுவன் மடங்கள் வருதுன்னு பார்த்து அதனை நாங்கள் பெருக்கி விடுகிறோம். இது 18வது வினா. 19வது வினாவை நோக்குவோம். மேற்படி உருவில் வட்டங்களை வெட்டி எடுத்த பின் எஞ்சி இருக்கும் பகுதியின் பரப்பளவு யாது? அங்கே நாங்கள் பாருங்கள், ஒரு செவ்வக வடிவான ஒரு தகட்டிலிருந்து பாருங்கள், அது 28 சென்டிமீட்டர் அகலமும் 60 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட அந்த செவ்வக வடிவ தகட்டிலிருந்து நாங்கள் வட்டங்களை வெட்டி எடுத்தோம். பாருங்கள், இந்த இவ்வாறான வட்டங்களை நாங்கள் வெட்டி எடுத்தோம். எத்தனை வட்டங்களை வெட்டினோம்? 8 வட்டங்களை நாங்கள் வெட்டினோம். இவ்வாறு 8 வட்டங்களை நாங்கள் வெட்டி எடுத்த பின் எஞ்சி இருக்கும் பரப்பை காண்போம். எவ்வாறு காண முடியும்? அந்த செவ்வக தகட்டின் பரப்பிலிருந்து அந்த 8 வட்டங்களின் பரப்பளவை நாங்கள் கழித்தோம் எனில் எஞ்சி இருக்கும் பகுதியின் பரப்பளவை மிக இலகுவாக கூறலாம். அப்ப பாருங்கள், எஞ்சி இருக்கும் பரப்பு செவ்வக பரப்பிலிருந்து வட்டங்களின் பரப்பளவு. எத்தனை வட்டங்கள் வெட்ட முடியும் எங்களால? 8 வட்டங்கள். ஆகவே 8 வட்ட பரப்பு. பாருங்கள், மிக இலகுவாக செவ்வக பரப்பை நாங்கள் நீளம் தர அகலம் என எழுதலாம். 8 வட்டங்களின் பரப்பளவு, ஒரு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். ஆகவே 8 வட்டங்களின் பரப்பளவு 8 πr வர்க்கம். அதன் ஆரை 7 சென்டிமீட்டர் என்பதும் எங்களுக்கு தெரியும். இப்போது பாருங்கள், இந்த செவ்வகத்தின் நீளம் 60 சென்டிமீட்டர், அகலம் 28 சென்டிமீட்டர். மாணவர்களை பாருங்கள், அப்போது 60 தர 28, 8 வட்டங்கள். 8 வட்டங்கள் எனும் போது இங்கே ஆறு 7 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் இப்போது எழுதலாம் 8 தர 22 கீழ் 7 தர ஆரை 7 தர 7. ஏன் விட்டம் 14 என்றபடி ஆரை 7. மாணவர்களே, இதிலிருந்து பாருங்கள், நாங்கள் 60 28ஆல் பெருக்குவோம், அல்லது 28ஆல் 60 பெருக்குவோம், 60ஆல் 28 பெருக்கலாம். எவ்வாறு நாங்கள் மாறி பெருக்க முடியும்? 60ஆல் பெருக்குவது இங்கே இலக்கு. அப்ப பாருங்கள், 0 6 8 48 4 மீதி 6 2 12 4 16. இங்கே 7 1 7 7 1 7. ஆகவே 2 16 1 மீதி 2 16 1 17 தர 7. அப்ப பாருங்கள், நாங்கள் படிமுறையாக பெருக்குவோம். இப்ப நேரடியாக 8 56 தர 22 நேரடியாக பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 8ஆல் 22 பெருக்கி வரும்படி 7ஆல் பெருக்குவோம். பாருங்கள், 1680 இருந்து 7 6 42 4 மீதி 7 7 49 4 53 5 மீதி 7 1 7 5 12. 1680 இருந்து 1232 கழிப்போம். 0ல் 2 எடுக்க இயலாது. அப்போ 10 கடன் எடுத்தா 1 கடன் எடுத்தா 10, 10ல் 2 போனால் 8. இப்போது இங்கே 7, 7ல் 3 போனால் 4. இப்போ இங்கே 6ல் 2 போனால் 4, 1ல் 1 போனால் 0. மிக இலக்கு. பாருங்கள், 448 சதுர சென்டிமீட்டர் என் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கம் என்ற வகையில் நாங்கள் எழுதுவோம். இது எஞ்சி இருக்கும் பரப்பளவு. இது 19வது வினா. 20வது வினாவுக்கு செல்லுவோம். சேடு 5 சமன் 2.236 எனின் சேடு 45 பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக காண்க. அப்ப நாங்கள் முதலில் சேடு 45 பெருமானத்தை காணுவோம். அதனை பேர்ந்து கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மாற்ற. இப்போ 2 செயற்பாடு செய்யணும். ஒன்று, முதல்ல நாங்கள் இந்த சேடு 45 பெருமானத்தை காண வேண்டும் சேடு 5 கொண்டு. பின்னர் அதனை முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக காணணும். அப்ப கேள்வியை வாசிக்கும் போதே
என்னென்ன செய்கைகள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கவனித்தோம் எனில் அந்த முழுமையான விடையை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்போது சீடு 45 இது ஒரு முழுமை சீட்டு வடிவம். இந்த முழுமை சீட்டை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம்? எளிய வடிவில் மாற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே நிறைவர்க்க எண் ஒன்றின் பெருக்கமாக மாற்றுவோம். 9 தர 5 45. 9 தர 5 45. பாருங்கள், 9 ஒரு நிறைவர்க்க எண் ஆகையால் நாங்கள் நிறைவர்க்க எண் ஒன்றின் பெருக்கமாக எழுதுவோம். 9 வர்க்க மூலம் 3. ஆகவே 3 சீடு 5. அப்ப சீடு 45 3 சீடு 5ற்கு சமனாகும். இதிலிருந்து சீடு 5 பாருங்கள் 2.236. மிக இலகுவாக 3 தர 2.236 இது சமனாகும். ஆகவே மிக இலகு. 3 பெருக்குவோம். 3 18. 8 எழுதி 1 மீதி. 3 9 1 10. 0 எழுதி 1 மீதி. 3 2 6 1 7. இங்கே மீதி இல்லை. 3 2 6. சரியா? சரிதானே? ஒரு பிரச்சனை என்னது? முதலாம் தசமதானத்துக்கு நாங்கள் கொடுக்கணும். முதலாம் தசமதானத்தில் விடையளிக்க வேண்டும் எனில் முதலாம் தசமதானத்துக்கு அடுத்துள்ள எண் இரண்டாம் தசமதானத்தை நோக்குவோம். அங்க 0. ஆகவே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 6.7 இருக்கும். ஏன்? முதலாம் தசமதானத்துக்கு நாங்கள் மட்டம் தட்ட போறோம் என்றால் அதற்கு அடுத்த இரண்டாம் தசமதானத்தை பார்ப்போம். அங்க 5 அல்ல 5 விட கூடினா நாங்கள் இங்கே ஒன்று கூட்டணும். அங்க 0 இருப்பதால் அது ஒரு 5 விட குறைந்த எண். ஆகவே கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது 20வது வினா. 21வது கவனியுங்கள். ஏசக பி சமன் 12 ஏசைய பி சமன் 3 என தரப்பட்டுள்ளது. ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தினது வர்க்க மூலத்தின் பெருமானம். பாருங்கள், இந்த வர்க்க மூலத்தை விடுவோம். இந்த ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தை நாங்கள் கவனிக்க இந்த ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் எவ்வாறு இருக்கும்? இரு வர்க்க வித்தியாசங்கள் எவ்வளவு? 2 பெருக்கம். என்னத்தினது பெருக்கம்? ஏசக பியினதும் ஏசைய பியினதும் பெருக்கம். ஆகவே ஏசய பி வர்க்கத்தை நாங்கள் எழுதலாம் ஏசக பி ஏசய பி என்றவாறு எழுத முடியும். இப்போது அதன் வர்க்க மூலம் பாருங்கள், இப்போது தரப்பட்டுள்ளது அதன் வர்க்க மூலம். ஆகவே நாங்கள் இந்த ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தின் வர்க்க மூலத்தை காண்பதற்கு பதிலாக ஏசக பியையும் ஏசைய பியையும் பெருக்கி அதன் வர்க்க மூலத்தை எழுத முடியும். ஏசக பி 12 ஏசைய பி 3. ஆகவே அது வர்க்க மூலம் 12 தர 3. 12 3 36. 36 ஒரு நிறைவர்க்க எண். 6 வர்க்கம் 6 6 36. ஆகவே 6 வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சமன் 6. மிக இலகுவாக இந்த வர்க்க வித்தியாசம் என்றால் ஒருக்கா கூட்டலாம் ஒருக்கா கழிக்கலாம். ஆனால் அவற்றின் பெருமானங்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. அவற்றை பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் இதனை 6 என கண்டுள்ளோம். அடுத்து நாங்கள் 22வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், x சமன் 3 y சமன் 7 என தரப்பட்டுள்ளது. ஆகவே 1 x ஆக 1 y என்ற பெருமானம் எவ்வாறு காணலாம் பார்ப்போம். 1 x ஆக 1 y. பாருங்கள், நாங்கள் 1 xக்கு பதிலாக 3 சக 1 yக்கு பதிலாக 7 பிரிக்கும் போது நாங்கள் என்ன செய்யலாம்? அந்த தலகளால் பெருக்க முடியும், அதன் நிகர்மாற்றால் பெருக்க முடியும். ஆகவே பாருங்கள், இது 3 சக 7 10. பாருங்கள், x சமன் 3 எனில் இங்கே குறுக்கு பெருக்கம் செய்தால் 3x சமன் 1. ஆகவே 3x சமன் 1 எனில் இதிலிருந்து நாங்கள் 3 எழுதலாம். 1 x என மாறி எழுதலாம். அதே போல் பாருங்கள், y சமன் 7 இந்த 7 குறுக்கு பெருக்கம் செய்தால் 7y சமன் 1. இதிலிருந்து 7 சமன் 1 y.
பாருங்கள் இரண்டும் ஒன்றின் கீழ் x ஆக ஒன்றின் கீழ் y. ஒன்றின் கீழ் x 3 அது 7 நேரடியாக 10. பாருங்கள் இருவேறு முறைகள். நேரடியாக நாங்கள் பிரதியிட்டு இந்த வகுக்கும் போது பாருங்கள் 1 3 ஒன்றால் வகுக்கிறோம். ஆகவே 1 தர 3 கீழ் 1 அது 3 கீழ் 1 3 என்றவாறு தான் இந்த 3 பெறப்பட்டது. அதை நாங்கள் நேரடியாக இங்கே சுருக்கி இவ்வாறும் எழுத முடியும். இருவேறு முறைகளிலும் நீங்கள் இவற்றினை செய்து கொள்ள முடியும். பின்னங்களின் கூட்டல் என்று நீங்கள் பயப்படாமல் அதை எவ்வாறு இலகுவாக மாற்றலாம் என்பதன் மூலம் மிக இலகுவாக செய்து முடிக்கலாம். அடுத்து 23வது APB வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடலி. இந்த APB ஆனது வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடலி எனின் APRற்கு சமனான கோணம், இதுக்கு சமனான கோணம். அடுத்து QPBக்கு சமனான கோணம். QPBக்கு சமனான கோணம் என்பவற்றை காண்க. ஆம் மாணவர்களே, இது இந்த வட்ட கோணங்கள் தொடர்பான தேற்றம். இது இந்த வட்ட கோணங்கள் தொடர்பான தேற்றம் என்ன? ஒன்று விட்ட துண்ட கோணங்களை பற்றி நாங்கள் இங்கே கலைக்க போகிறோம். அப்போ ஒன்று விட்ட கோணங்கள் என்பது என்ன? அந்த தொடலிக்கும் அந்த நாணுக்கும் இடைப்பட்ட கோணமானது வட்டத்தின் ஒன்று விட்ட துண்ட கோணத்திற்கு சமன். அப்ப பாருங்கள், இந்த தொடலிக்கும் பாருங்கள் மிக இலகுவாக இந்த தொடலிக்கும் இந்த தொடுபுள்ளியில் வரையப்பட்டுள்ள இந்த நாணுக்கும் இடைப்பட்ட இந்த கோணம், இதற்கு ஒன்று விட்ட துண்ட கோணம் எது? இதுக்குரிய துண்ட கோணம் இந்த கோணம், இது துண்டம். இதுக்கு ஒன்று விட்ட துண்ட கோணம் இங்கே இருக்கு, ஒன்று விட்ட துண்டம் இங்கே இருக்கு, அதற்குரிய கோணம். அப்ப இது ஏ எனில் இது ஏ. மிக இலகு, ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு சமன். அதே போல் பாருங்கள், இதை நாங்கள் எழுதுவோம். பாருங்கள், இப்ப APR எனும் கோணத்துக்கு சமனான கோணத்தை நாங்கள் பிரதி எழுதுவோம். APRக்கு சமனான கோணம் PQR. இது எவ்வாறு நாங்கள் கண்டுபிடித்தோம்? ஒன்று விட்ட துண்ட கோணங்கள். ஒன்று விட்ட துண்ட கோணங்கள். இதே போன்றுதான் மாணவர்களை பாருங்கள். இப்போது பார்ப்போம் QBP. ஆக பாருங்கள், இந்த தொடலி இந்த AB, அதற்கும் இந்த தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நாணுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் இந்த QBB. இதற்கு இடைப்பட்ட கோணமானது இதற்கு ஒன்று விட்ட துண்ட கோணத்தில் உள்ள கோணமான இந்த PRQவிற்கு சமனாகும். ஆக பாருங்கள், QPB எனும் கோணம் எந்த கோணத்துக்கு சமன்? PRQவிற்கு. என்ன காரணம்? இதுவும் ஒன்று விட்ட துண்ட கோணம். மிக இலகுவாக நாங்கள் இந்த தொடலிக்கும் அந்த தொடுபுள்ளியில் வரையப்பட்டுள்ள அந்த நாணுக்கும் இடைப்பட்ட கோணம் ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு சமன் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி சமனான கோணங்களை நாங்கள் பெயரிட்டோம். அடுத்து 24வது வினா. 24வது 20 மீட்டர் per செகண்ட், 20 மீட்டர் செகண்ட் -1 கிலோமீட்டர் h-1 தருக. அதாவது இது அலகு மாற்றம். மீட்டர் per செகண்ட்ல இருக்கிறத கிலோமீட்டர் per ஹவருக்கு மாற்றணும். இரண்டும் கதியின் அலகுகள். அவை இங்கே மீட்டர் செகண்டில் உள்ள அளவீடுகள். அவற்றை நாங்கள் கிலோமீட்டர் மணியில் மாற்ற வேண்டும். ஆகவே பாருங்கள், இங்கே 20 மீட்டர் செகண்ட் -1 எனில் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் செல்லும் தூரம் 20 மீட்டர். ஆகவே நாங்கள் கிலோமீட்டர் per ஹவரில் காண வேண்டும் என்றால் ஒரு மணித்தியாலத்தில் செல்லும் தூரத்தை வேண்டும். இது ஒரு செகண்ட், ஒரு மணித்தியாலம். ஒரு செகண்ட் எனும் போது நாங்கள்
ஒரு மணத்தியாலத்தை எவ்வாறு கொண்டு வர முடியும்? ஒரு மணத்தியாலத்தில் 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட்கள். ஆகவே 60 தர 60 3600 செகண்ட்கள். ஆகவே 3600 செகண்ட்களில் செல்லும் தூரம். ஆகவே பாருங்கள், 20 தர 3600 மீட்டர். 20 3600 மடங்கு. ஆக மிக இலகுவாக பாருங்கள். 0 0 0 6 2 12 1 மீதி 23 6 3 7 72,000 மீட்டர். இதை நாங்கள் கிலோமீட்டருக்கு மாற்றுவோம். பாருங்கள், 3600 செகண்ட் எனும்போது ஒரு மணத்தியாலம். ஒரு மணத்தியாலத்தில் செல்லும் தூரம் 72,000 மீட்டர் எனும் போது அதனை கிலோமீட்டர் ஆக்க வேண்டும். ஒரு கிலோமீட்டரில் 1000 மீட்டர். நாங்கள் 1000ஆல் வகுப்போம். அவ்வாறு மாற்றும் போது எங்களுக்கு கிலோமீட்டர் 72 கிலோமீட்டர். அப்போ ஒரு மணத்தியாலத்தில் செல்லும் தூரம் 72 கிலோமீட்டர். ஆகவே இதன் கதி 72 கிலோமீட்டர் h-1. மிக இலகுவாக இந்த 24வது வினாவை பாருங்கள். மீட்டர் பெர் செகண்டில் தரப்பட்ட அலகை நாங்கள் கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாற்றியுள்ளோம். அடுத்து பார்ப்போம் 25வது வினா. அதாவது எங்களது முதலாவது வினாத்தாளின் இறுதி வினாவை நாங்கள் நோக்குவோம். பாருங்கள், இங்கே ஒரு நேர்கோட்டு வரைப்பு இங்கே தரப்பட்டுள்ளது. நேர்கோடு ஏபியின் சமன்பாட்டினை y சமன் mx ஆக c எனும் வடிவில் தருக. இங்கே y சமன் mx ஆக c எனும் போது எம்மினால் படித்திறனும் சியினால் வெட்டு துண்டும் தரப்பட்டுள்ளது. இங்கே அச்சுக்களை இடைவெட்டும் புள்ளிகள் இரண்டும் தரப்பட்டுள்ளன. நாங்கள் வையச்சினை இடைவெட்டும் புள்ளியைத்தான் நாங்கள் எவ்வாறு கூறுவோம்? வெட்டு துண்டு. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு தெரியும், அந்த வெட்டு துண்டு சியினை சொல்ல முடியும். சி சமன் மறை 3. ஆகவே நாங்கள் காண வேண்டியது இந்த படித்திறன் எம்மை. எம்மை எவ்வாறு காணலாம்? 2 புள்ளிகள் தெரியும். அதனால் அந்த 2 புள்ளிகளில் ஏதாவது ஒன்றை நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் எம்மை காணலாம். அல்லது 2 புள்ளிகளை நாங்கள் 2 புள்ளிகளின் வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் என எடுப்பதன் மூலமும் இங்கே படித்திறனை காண முடியும். அவ்வாறு கண்டால் நாங்கள் நேர்கோட்டை மிக இலகுவாக கூறலாம். நேர்கோட்டின் சமன்பாட்டை மிக இலகுவாக கூறலாம். அப்போ எம்மை நாங்கள் எழுதுவோம். இந்த புள்ளியின் ஆள் கூறு 6 0, எக்ஸால் கூறு 6, எக்ஸ் அச்சிலே வந்து பாருங்கள் வையால் கூறு 0. இது y அச்சு. ஆகவே எக்ஸால் கூறு 0, எக்ஸால் கூறு 0. ஆகவே இது 0 மறை 3 என எழுதலாம். வையால் கூறுகளின் வித்தியாசம் 0 சய மறை 3 கீழ் 6 சய 0. அப்போ பாருங்கள், 0 சக 3 கீழ் 6, 3 கீழ் 6 சுருக்கினால் அரை. எம்மை கண்டுவிட்டோம். எம்எம் சியும் தெரிந்தால் சமன்பாடு இலகுவாக எழுதலாம். y சமன் 2 1, 3 3 3 2 6, 2 1 x சய 3 என்றவாறு எழுதினோம். அல்லது பாருங்கள், y சமன் mx சய 3. படித்திறன் தெரியாது, வெட்டு துண்டு 3 என்று தெரியும். இதிலே யாதாயினும் ஒரு புள்ளியை நாங்கள் பிரதியிடுவோம். எக்ஸ் சமன் 6 அல்லது 0. இந்த நேர்கோட்டில் உள்ள ஒரு புள்ளி தான் இது. ஆக அதை பிரதியிடும் போது அங்கே திருப்தி செய்யும் மாணவர்கள். எப்போ பாருங்கள், இப்போது இந்த 6 0 எனும் புள்ளியை நாங்கள் பிரதியிடுவோம். வைக்கு பதிலாக 0, எக்ஸுக்கு பதிலாக 6. எம் தர 6 சய 3. இந்த 3 எஞ்சால் கொண்டு வாருங்கள். ஆகவே 6m சமன் 3. 6ஆல் வகுத்தால் m சமன் அரை. பாருங்கள், m சமன் அரை. இவ்வாறு நாங்கள் சுருக்கியும் இந்த படித்திறனை பெற்றுக்கொள்ளலாம். படித்திறன் தெரியுமாதனால் சமன்பாட்டை எழுத முடியும். 2 புள்ளிகள் தெரிந்தால் வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் கூறுகளின் வித்தியாசம் என எழுதலாம்.
ஒரு புள்ளியும் வெட்டுத்துண்டும் தெரியும் போது நாங்கள் அந்த புள்ளியில் உள்ள ஆள்கூறுகளை நாங்கள் பிரதியிடுவதன் மூலமும் இந்த படித்திறனை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கான இந்த முதலாவது வினாத்தாள் உங்களுக்கு காபோத சாதாரண பரீட்சைக்கு தயார்படுத்தும் வகையில் பகுதி 1A பகுதியில் உள்ள 1000 வினாக்களில் முதல் 25 வினாக்களை கொண்ட முதலாவது வினாவை நாங்கள் இதுவரை பார்த்துள்ளோம். அடுத்த வினாத்தாளை மேலும் பின்னர் நோக்குவோம்.